அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அப்படின்னு சொன்னாலே குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஓடி உதவக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க உங்களோட உதவியை பிற்காலத்தில் உதாசீனப்படுத்தினாலும் கூட அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. எந்த ஒரு ராசிக்காரங்கிட்டையுமே இல்லாத ஒரு சிறப்பான குணம் இது உங்ககிட்ட இருக்குங்க. இந்த மீன ராசி குரு பகவானால் அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. மீன ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு அமையக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த பாதகமான பலனிலிருந்து தப்பிக்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்த்தால் நல்ல ஒரு மாற்றத்தை அடைய முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 12 ராசிகளையுமே நிறைவான ராசியாக இந்த மீன ராசி வருது. குரு பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி இது. தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்ல நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. மீன ராசிக்காரங்கிட்ட இருக்கிற பலமே இதுதாங்க, நல்லவர்களாக இருக்கிறது தான். பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவுமே இதுதாங்க. நீங்கள் ரொம்பவும் நல்லவங்களாக இருக்கிறது தான் உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். இதனால் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயத்தையுமே இழந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் உதவி செய்ய போய் அவங்களால நீங்கள் சில கஷ்டத்தையுமே அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போகலாம், இனிமேல் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு மன விருத்தியில் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி உங்களோட ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீரவும் இன்னல்கள் ஒழியவும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் போற்று வழிபட்டுவார்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி மன கஷ்டங்கள் விலகி செல்வநிலை மேலோங்குவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வநிலை மேலோங்கவும் மன கஷ்டங்கள் நீங்கவும் இறைவனிடம் எல்லோரும் பிரார்த்தனையும் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மீன ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்களும் இருப்பாங்க. அவங்களுக்காக உதவுவதற்காகவே நீங்கள் பிறப்படுத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் முதல்ல தேடி வருவது யார் அப்படின்னு பார்த்தா உங்களை தாங்க. மாணவ மாணவிகளுக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் தாங்க. தனக்காரகனான குரு பகவானோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட எப்பொழுதுமே மக்களோட மனம்தான் பெருசு அப்படின்றத எண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா கூட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள நீங்கள் ஒதுக்கி வச்சுடுவீங்க. எப்போவுமே உங்களோட இமேஜ் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படும் பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. மீனராசியில் புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி உங்கள் 3 பேருக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரனும் ராகுவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், கலஸ்ரஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி அடைய போகுது. லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயன சைன போகத்துக்கு ஸ்தானத்துக்கு போகும் பொழுது சுகஸ்தானத்தில் செவ்வாயோட வக்ரம் நிவர்த்தி அடையுது. இதனால் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிநாதனோட சஞ்சாரத்தால் பயன் தரும் காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே காரிய அனுகூலம் பெறும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மனதில் ஒரு தைரியம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாயோட சஞ்சாரம் மூலம் பண வரத்து குறைஞ்சு காணப்படும். ஆனாலுமே உங்களுக்கு தேவையான அளவிற்கு நிதி கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனாதிபதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும்.
வழக்கம் போலவே வியாபாரம் இருந்தாலுமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா திடீர் யோகம் கிடைக்கும். உங்களோட முயற்சி நல்ல ஒரு மூலஸ்தானத்தை கொடுக்கும். திடீர் பணத்தேவை ஏற்படும். தொழில் விஷயத்திற்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியுமே அதை பற்றி அதிகமாக யோசித்து செயல்படுறது நல்லது. ஏன்னா வேலை வாய்ப்புங்கிறது ஒரு சில சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதுனால கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது உங்களோட மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர் வகையில் ஒரு சில செலவுகள் ஏற்படலாம். நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். திடீர் பணத்தேவை உண்டாகும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே சுமூகமான முடிவு உண்டாகும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையுமே ஆராய்ந்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. வேகத்தை குறைச்சி விவேகத்தோடு செயல்பட்டால் நன்மை உண்டாகும். பண வரத்து கொஞ்சம் தாமதப்பட்டாலுமே கடைசியில் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களோட பகமை பாராட்டுவதை மட்டும் தவிர்த்திடுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கி வசூலாகிறதுல கொஞ்சம் மெத்தனம் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் அலைஞ்சு செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பகமை பாராட்டாமல் நட்பை வளர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகவும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு நல்ல வகையில் உதவியாக அமையும். திறமையோடு நீங்கள் உங்களோட காரியங்களை செய்வீங்க. மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்தை கொண்ட நீங்கள் இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமான வகையில் முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். தடைப்பட்ட இருந்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். விருந்தினர் வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் குறைஞ்சு காணப்படும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து கூடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பான கவலைகள் நீங்கும். அவங்க கிட்ட இருந்த கருத்து வேற்றுமை குறையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களோட ராசியில் பல விஷயங்களுமே சாதகமாகவும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செயல்படுங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் பெரும்பாலுமே நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த பாதகமான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். சூரிய பகவான் 11 மற்றும் 12ஆம் வீட்டில் இப்போ அமர்ந்திருக்கார். முகம் தெரியாத பெண்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணும். முடிஞ்ச அளவுக்கு முகம் தெரியாத நட்பு உண்டாகுதுன்னா அதை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெறுவீங்க. அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு அடைவீங்க. சந்திர பகவானோட நகர்வுகள் சில யோகமான பலனையுமே உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் உண்டாகும். உங்களோட முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்ப்புகளை மீறி நினைத்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய புது தெம்பும் தைரியமும் உண்டாகும். அரசு ஊழியர்கள் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. சிலருக்கு வேலை மாறுதல் பதவி உயர்வு உண்டாகும். புதன் 11, 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் மூலம் வேலை தேடியவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும். வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகும். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்கிறது நல்லது. அதிக ஆசை ஆபத்து கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார். இதன் மூலம் பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் நீங்கள் முனைப்பு காட்ட போகிறீங்க. சகோதரிகளின் திருமண ஏற்பாடு நடக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். சுப செலவுகள் நிலவும். அது உங்களோட வீட்டில் நல்ல ஒரு சுப காரியமாக கூட இருக்கலாம். சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கட்டுமான தொழிலுமே அதிக கவனத்தை செலுத்துங்க. ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்டாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு அப்படின்னா கூட நீங்கள் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது. கேது 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுதும்
புரிந்துணர்வு இல்லாமல் சில விவகாரம் அப்படிங்கிறது பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே போதுமான வரை வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.